ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே பெலிஸ்தேரின் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை சுற்றி போக பண்ணினார். அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட வழி எதுவென்றால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்திலே பாளையம் இறங்க சொல்லுவீர்களாக என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். கடலை கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கடலை கடப்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், மனிதனால் கடந்து போக முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் அந்த கடினமான பாதையிலே ஆண்டவர் அவர்களை கடந்து போக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் கடினமாக வரும் பொழுது, நம்மால் தீர்க்க முடியாத சில சவால்களை சந்திக்கும் போது, நம்மால் கடக்க முடியாத சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் பொழுது, ஆண்டவர் அந்த கடினமான பாதையை நமக்கு அனுமதிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும், தேவனுடைய ஒத்தாசையை நாட வேண்டும், தேவனுடைய வழிநடத்துதல் இந்த இக்கட்டில, இந்த பிரச்சனையிலே நமக்கு எவ்விதத்திலே தேவன் உதவி செய்யும்படி இருக்கிறார் என்பதை, தேவ ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பார்த்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு கடினமான பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்த சித்தம் கொண்டிருந்த பொழுது, அந்த கடினமான பாதையை எப்படி லகுவாக்குவது என்கின்ற திட்டத்தை, ஆலோசனையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடினமான பாதையிலே நம்மை கைவிடுவது இல்லை. அந்த கடினமான பாதையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது, நீ உன் பலத்துல, உன் சாமர்த்தியத்துல நீ கடந்து வா என்று விட்டு விடுவதில்லை. ஆண்டவர் கடினமான பாதையை பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளையே, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஆலோசனையை நாடுங்கள். கர்த்தாவே, உம்முடைய நடத்துதல் என்ன, உம்முடைய ஆலோசனை என்ன, நீர் இந்த கடினமான பிரச்சனையை எவ்விதத்தில் நீர் சால்வ் பண்ண விரும்புகிறீர், நான் செய்ய வேண்டியது என்ன, என்னிடத்தில் கர்த்தாவே நீர் எதிர்பார்ப்பது எது என்று நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்களானால், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், உன் கண்மேல் என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர், உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறவைகளை போதிப்பேன் என்று சொன்னவர், அந்த கடினமான சமுத்திரத்தை கடந்து வருவதற்கு அன்றைக்கு மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆலோசனை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் அருகே நீங்கள் எந்த கடினமான பாதையை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அதை கடந்து வருவதற்கான ஆலோசனையோடு தேவன் காத்திருக்கிறார்.
ஆகவே நீங்கள் உங்கள் வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக வைத்து நீங்கள் அந்த காரியத்தில் செயல்படுவீர்களே ஆனால் ஆச்சரியமான விதத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும், அடைக்கப்பட்ட பாதைகள் உங்களுக்காக திறக்கப்படும். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் கையிலே கோலை பிடித்து சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஆண்டவர் கீழ் காற்றை வரப்பண்ணி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் புத்திரர் நடப்பது போல அவர்கள் கடலை கடந்து நடந்து போனார்கள். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்கு, தேவ நடத்துதலுக்கு நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றிலும் சிக்கிக் கொள்ளாமல், ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், ஒன்றிலும் பரிதபிக்கப்பட்ட நிலையில விட்டுவிடாமல் அற்புதமாக ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனைக்காகவும் உம்முடைய வழி நடத்துதலுக்காகவும் உம்முடைய பிரசன்னத்திலே நான் காத்து நிற்கிறேன். நீர் கொடுக்கிற ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு காத்து நிற்கிறேன். எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.